கிரியேஷன்ல இந்த ஒரே ஒரு ரூலை நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னாக்கா, உங்க வெல்த் கிரியேஷன் ஜர்னி ஆக்ஸலரேட்டடாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அது என்னங்க அப்படி ஒரு கோல்டன் ஃபார்முலா? அது என்ன நீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு சின்ன கதை. இத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஒரு வெல்தி மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்காரு. அந்த மெர்ச்சன்ட் வீட்ல ஒரு மெய்டு ஒருத்தங்க வேலைக்காரமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த ஒரு டெக்ஸ்டைல் மெர்ச்சன்ட் அவரு. ரொம்ப லாயலான ஒரு மெய்டு அவங்க அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் லேடி. அவருக்கு அந்த ஒரு ஃபேமிலிக்கே அவங்க மேல ஒரு பெரிய ஒரு அன்பு, பிரியம் இருக்கு. அந்த ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட 11 வயசு பொண்ணு அந்த மெர்ச்சன்ட் கிட்ட கேட்குறாங்க, "உங்க பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கு? எனக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஆர்வம். என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குமா? ஒரு வருஷமும் என் பிஸ்னஸ்ல நான் அப்படியே டபுள் பண்றேன். என்னோட பிஸ்னஸ் வந்து 100% க்ரோ ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, "நான் உங்க பிஸ்னஸ்ல ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு நீங்க அந்த ஒரு அனுமதி குடுப்பீங்களா?" சின்ன பொண்ணு கேட்குறாங்க. அவர் இல்லன்னு சொல்ல முடியல. "சரிம்மா பரவால்ல. நான் அந்த ரூ. 100 குடு. என்னோட பிசினஸ்ல உன்னோட ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ என்ன ஆவுது? அப்படியே வந்து காலங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு, அந்த சின்ன பொண்ணு ஒரு பெரிய ஒரு வுமனா ஆயிட்டு வந்து கேட்குறாங்க, "என்னோட மெச்சூரிட்டி அமௌண்ட் குடுக்க முடியுமா உங்களால? உங்க பிசினஸ்ல நான் ஒரு ரூ. 100 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணனே, குடுக்க முடியுமான்னு?" கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சரி, ஏன்னா சின்ன வயசுல பார்த்த பொண்ணு இப்ப ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கு. வாழ்க்கையில நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 10,000 எடுத்து குடுக்குறாரு. இல்லங்க நான் கேட்கறது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட மெச்சூரிட்டிய கேட்கிறேன். ரூ. 10,000 இல்லங்க அது அப்படின்றாங்க. சரி ஃபைன் ஒரு ரூ. 1,00,000 எடுத்து அவர் குடுக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, "நான் உங்களோட பிசினஸ்ல அன்னைக்கு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த பிசினஸ் அப்படியே ஒரு வருஷமும் டபுள் ஆயிட்டு இருக்கு. 20 வருஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த ஒரு ரூ. 100 உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னாக்கா, அந்த ஒரு 100% ஒரு வருஷத்துக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி எனக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்ட குடுங்கன்னு" சொல்லும்போது, அவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு வருஷமும் அந்த ரூ. 100 டபுள் ஆயிட்டே வருதுன்னாக்கா, 20 வருஷத்துல அவங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் 5.24 crore. இதுதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 5.24 crore. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியே இருக்காது. இன்ஃபேக்ட் 10வது வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண ₹100 மெச்சூரிட்டி அமௌண்ட் 10வது வருஷத்துல ₹51,200. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய ஒரு தொகையா வளர அந்த காம்பவுண்டிங் வந்து கூட்டு வட்டியில வளர்ந்துகிட்டு வருது. ஸோ இதைத்தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நீங்க எப்படி உங்களோட வெல்த் ஜர்னியில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். ஐம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு $1 billion. உங்களுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். முதல்ல இந்த ஒரு காம்பவுண்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, மொத்தம் 3 விஷயம் தாங்க காம்பவுண்டிங்கில். இதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னாக்கா காம்பவுண்டின்றது ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது நம்ம மனசால இல்லை நம்ம மைண்டை வச்சு அது ஒரு கால்குலேஷனே பண்ண முடியாது. அது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அதுக்கு இந்த ஒரு 3 பிரைமரி ஃபேக்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னாக்கா, நீங்கள் எடுத்துகிட்டு வர கான்ட்ரிபியூஷன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் வந்து என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம 2 பேர் இருக்காங்க, மகேஷ் அண்ட் முருகன் வச்சுக்கலாம். 2 பேரோட வயசும் வந்து 30 வயசு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை 30 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் என்ன பண்ணுறாரு, ₹10,000 அவரால் சேவ் பண்ண முடிஞ்சு அந்த ₹10,000 என்ன பண்ணுறாரு, அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ₹10,000 வந்து 15% க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு அப்படியே 25 இயர்ஸ் 55 வயசில் வரைக்கும் அவர் க்ரோ ஆகுதுனாக்கா 10,000 அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அவரோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 3.24 crore. பெரிய அமௌண்ட். 10,000 15%ல 25 இயர்ஸ்க்கு. ஆனால் முருகன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்மார்ட்டு. அவர் வருஷம் என்ன பண்ணுறாரு, சின்னதாக ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறாரு. ஒரு 10% என்ன பண்ணுறாரு, அவர் சேவிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஒரு 10% மட்டும் அவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஸோ 10,000 இல்லையா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 11,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 10,000த்தை 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவரும் அதே 25 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவரோட ஸ்டெப் அப் முறையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 5.97 crore. பெரிய வித்தியாசங்க.
ஆல்மோஸ்ட் அது டபுள் ஆகிட்டு இருக்குல்ல. 3.24 crore-லேருந்து 5.97 crore. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், கொஞ்சம் கமிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாக உங்களால் ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ண முடியும்னா ஒரு 10 இல்லை ஒரு 11,000 12,000 கூட நீங்கள் கமிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து 10,000 சேவ் பண்ண முடிஞ்சால் கூட ஏதோ ஒரு பயத்தில் 5,000 மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐபின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிள்ங்க. எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்போ வேணால் டிக்ரீஸ் பண்ணலாம். உங்களால் முடியலன்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாமே. எதனாலன்னா நீங்கள் கமிட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா உங்களோட செலவுகள் கம்மியாகும், உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். 1,00,000 சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, 10,000 கமிட் பண்ணிட்டீங்க, 90,000 குடும்பத்தை நடத்த முடியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, யூ வில் லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். எப்படி நான் வந்து ஒரு 1.2 lakhs சம்பாதிக்கலாம், எப்படி நான் ஒரு 1.5 lakhs சம்பாதிக்கலாம், அந்த தாட் எப்போ வரும்? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கமிட் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்கா, எவ்வளோ காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காம்பவுண்டிங் பெருசாக இருக்கும், அந்த கான்ட்ரிபியூஷன். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, ரிட்டர்ன்ஸ். ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இதே உதாரணம் தான் மகேஷ் அண்ட் முருகன். ஸோ மகேஷ் என்ன பண்ணுறாரு, 30 வயசில் 10,000 ரூபாய் ஆரம்பிக்கிறார் சேவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் 55 வயசு வரைக்கும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12% தான் க்ரோ ஆகுது. ஆனால் முருகன் வந்து என்ன பண்ணுறாரு, அதே 10,000 தாங்க அவரும் சேவ் பண்ணுறாரு, 30 வயசில் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 15% க்ரோ ஆகுது. ஸோ மகேஷ் எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்பஸ் பார்த்தீங்கன்னா 1.87 crore 12%, முருகன் எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்பஸ் 3.24 crore. ஒரு பெரிய வித்தியாசங்க, 3% தாங்க வித்தியாசம். ஆனால் அந்த 3% பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துது. இதில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதில் ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது, கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பாட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டா, கோல்டா, இன்சூரன்ஸா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வரும்போது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அது என்ன பண்ணுன்னா உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஒரு பெரிய அளவில் வந்து டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். 15க்கும் 12க்குமே இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது இல்லை லாங் டேர்மில். ஸோ 2 விஷயம் பார்த்துட்டோம் நம்ம. எவ்வளோ கார்பஸை கொண்டு வரீங்க, அது எந்த அளவுக்கு வித்தியாசத்தை ஏற்படுது, ரிட்டர்ன்ஸ். 3வது என்னன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் டைம் ஃப்ரேம், டியூரேஷன் ரொம்ப முக்கியங்க. அது இதே ஒரு உதாரணம் பாருங்கள் நீங்கள், மகேஷ் அண்ட் முருகன். மகேஷ் என்ன பண்ணிட்டாரு, 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணிட்டார், சரியா? ஸோ 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 10,000 ரூபாய் 15%. அடுத்த ஒரு 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாருனாக்கா அவர் வந்து 3.24 crore எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் முருகன் என்ன பண்ணுறாரு, 30 வயசுலங்க அவர் ஃபஸ்ட்டு 10 வருஷம் ஜாலியாக இருந்துட்டார். 40ல் தான் ஐயோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம சேவ் பண்ணணும்னு முடிச்சுட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 வருஷத்தை விட்டார், ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸை விட்டுட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 25 வருஷம் இல்லை 15 வருஷம் தான் சேர்க்க முடியுது அவரால். ஸோ அவர் வந்து 10,000 ரூபாய், அதே 15% சேர்க்க முடியுது அவரால்னாக்கா இவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 66 லட்சம் ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஸ்டார்டிங் ஏர்லி எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை கொடுக்குதுன்னு. 3.24 crore மகேஷ் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் முருகன் எடுத்துகிட்டு போகக்கூடியது 66 lakhs. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2.58 crores. ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. 2.58 crores வித்தியாசம். ஸோ ஸ்டார்டிங் ஏர்லின்றது வந்து யூ வில் ஹாவ் எ எனார்மஸ் அட்வான்டேஜ் இன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பஃபெட் 11 இயர்ஸில் ஆரம்பித்தாருங்க, ஸ்டார்டிங் ஏர்லி. இன்னைக்கு அவரோட வந்து டாப் 10 பெரிய ஒரு முதலீட்டாளர், ஒரு பெரிய பில்லியனர் அப்படின்னாக்கா அவர் ஸ்டார்டிங் ஏர்லி 11 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை. இப்போ எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுங்க, பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ உங்களால் கொஞ்சம் அந்த கார்பஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி உங்கள் ரிட்டர்ன் ஆப்டிமைஸ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய ரிட்டர்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எயின்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு, இந்த காம்பவுண்டின்றது வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. ரிச் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 3 விஷயம் அந்த காம்பவுண்டிங்கில், கார்பஸ், ரிட்டர்ன்ஸ், டியூரேஷன். இதை கரெக்டாக புரிச்சிட்டிங்கனாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஆக்சிலரேட்டடாகவும் இருக்கும். நடுவில் அந்த காசை நீங்கள் அனாவசியமாக விட்ரா பண்ண மாட்டீங்க.
நம்ம நிறைய போடும்போது நிறைய வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் காசை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதாங்க சூட்சமம், இதுதான் காமன் சென்ஸ், இவ்வளோ தான் இன்வெஸ்டிங். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோலும் ட்ரீமும் நீங்கள் சுலபமாக ஆக்சிலரேட்டடாக கம்ஃபர்டபுளாக உங்களால் ரீச் பண்ண முடியும். ஐ எம் சதீஷ். உங்களுக்கு ஏதாவது எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஏதாவது அட்வைசரி ரெக்கமெண்டேஷன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸ்டே டியூன். நிறைய கண்டென்ட்ஸ் ஆன் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஐ வில் see you with another interesting content. See you. Bye bye.